ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி. பாகம் பெண் உருவானாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளர் அண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே. ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரிமாயூரமார்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சியம் காசி கஷேத்திர சமானுஷத்து அப்படின்னு வாக்கு. காசிக்கு சமமா ஒரு 6 திவ்ய கஷேத்திரத்தை அதோட ஒப்பிடுற. இதெல்லாம் காசிக்கு போனா என்ன பலன் உண்டோ அந்த பலன் அப்படியே நமக்கு உண்டாகிறது. ஸ்வேதாரண்யம் திருவெண்காடு, பஞ்சநதம் திருவையாறு, கௌரி மாயூரம்ங்கிற மாயூர கஷேத்திரம், மார்ஜுனம் திருவிடைமருதூர், சாயாவனம் சமுத்திரம் போய் சேரக்கூடிய பூம்புகாருக்கு முன்னாடி இருக்கு ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6 க்ஷேத்திரமும் காசிக்கு ஒப்பானது. காசிக்கு ஒப்பானது அப்படின்னா காசியில என்ன பண்ணினால் அந்த பலன் உண்டோ அந்த பலனை இந்த க்ஷேத்திர வாசத்தினால, அந்த க்ஷேத்திரத்துல தங்கினால், அந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்தாலே, நீங்க போய் சுவாமியை பார்க்கணுங்கிற அவசியங்கிறது அதுக்கப்புறமா. அப்படியே அதுல உண்டான ஒரு புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய 1000 ஆனாலும் மாயூரமாகாது அப்படின்னு ஒரு வாக்கு. அப்பேற்பட்ட மாயூர கஷேத்திரம் மயிலாடுதுறை, சூத்தவனம், பிரம்மபுரம், மயூரபுரம், தட்சிணமேரு, தட்சிண காசி, இப்படியெல்லாம் பல்வேறு திருநாமங்களோட இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரம் தான் உத்தமமான மாயூர கஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல இன்னைக்கு நமக்கு சுவாமி தரிசனம் ஆகுது. இந்த 6 க்ஷேத்திரமுமே நாம காசி வாசத்துக்கு ஒப்பானது. திருராத்திரம் ஜாகனவி தீரேன்னு காசியில கங்கை கரையில 3 நாள் தங்கணும். யமுனை நதிக்கரையில 5 நாள் தங்கணும். பாஞ்சராத்திரந்து யாமுனே சத்தியப்புனாது காவேரி அப்படின்னு காவேரி நதி தீரத்துல ஒரு நொடி பொழுது தங்கினா போருமா. அப்படி காவேரி நதி தீரத்துக்கு பக்கத்துல காசியில தங்கி இருக்க மாதிரி 3 நாள் நம்ம தங்கறதுக்கான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். க்ஷேத்திரமே இதெல்லாம் இந்த க்ஷேத்திரங்களுக்கே என்ன மகத்துவம்னா, ஆதியில பிரம்மா சிருஷ்டி பண்ணது. ஃபர்ஸ்ட் முதல்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யுகத்துல ஆதி காலத்துல பிரம்மாவினால இந்த க்ஷேத்திரங்கள்லாம், இந்த க்ஷேத்திரத்தை வச்சுதான் மற்ற க்ஷேத்திரங்களை, மற்ற இடங்களை நாம எதை பண்ணினாலும் கர்ம பூமியாக இருக்கக்கூடிய பாரதத்துல பண்ணினாதான் பலன். நான் அமெரிக்கால போய் எதையாவது பண்றேன், வேற எங்கேயாவது, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். அதெல்லாம் போக பூமி, அனுபவிக்கலாம். எல்லாத்துக்குமே உண்டான பிரமாணம்னா நம்ம க்ஷேத்திரம் தான். அதுலயும் நாம வாழக்கூடிய தட்சிண பிரதேசம் தான். நீங்க வடக்க போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். எப்படா நம்ம ஊருக்கு வரப்போறோம்னு தோணிப்படும். நம்ம ஊர் மாதிரி வேற எந்த ஊருமே வராது, பிரம்மாண்டத்திலே கிடையாது. நீங்க தேவலோகத்துல இருக்கட்டும், வைகுண்டமா இருக்கட்டும், நாம வாழற பூமி சொர்க்கபுரி. பகவான் அப்படி கொடுத்துருக்காரு நமக்கு எல்லாத்துலயும். அதுல ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகிமையும் மகத்துவமும் இருக்கு. இந்த ஜென்மா பத்தாது. நம்ம வெறுமனை நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊரை பார்த்துட்டு வரக்கூடிய கோவில்களுக்கும் சித்த சமாதிகளுக்கும் ஜீவ பிருந்தாவனத்துக்குமே இந்த ஜென்மா பத்தாது, அவ்வளவு இருக்கு. இந்த மாயூர க்ஷேத்திரம், மாயூரத்துல ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி எல்லாம் ஒன்னொன்னு ஒரு மாதிரி அமைப்பு. இங்க வரக்கூடிய காவேரியில ஐப்பசி மாதம் 30 நாளும் சுவாமி தீர்த்தம் கொடுக்குற. ஒரு கோவில்ல ஒரு நாள் தீர்த்தம் கொடுக்க வருவார்.
ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சுவாமி வந்து தீர்த்தம் கொடுக்கிற ஒரே க்ஷேத்திரம் இது மட்டும்தான். இந்த முதல் க்ஷேத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு பூர்த்தி ஆறக்கூடிய க்ஷேத்திரம் வரைக்கும் இந்த ஐப்பசி மாசம் முழுக்க துலா ஸ்நானம்னா இங்க வரணும். இந்த துலா ஸ்நானத்துல ஐப்பசி மாசம் 30ஆவது நாளுக்கே என்ன சிறப்புன்னா கடைமுகம்னு பேர். அன்னைக்கு இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகளும் கைலாயத்துல ஓடக்கூடிய மானச சரோவரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல விதமான நதிகளும் ரிஷப தீர்த்தம்ங்கிற இடத்துல வந்து சங்கமம் ஆயிடுறது. அந்த ரிஷப தீர்த்தத்துல சங்கமம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல மாத்தியானிக காலத்துல சுவாமி தீர்த்தம் கொடுக்கறத நாம ஸ்நானம் பண்றதுங்கிறது ஒரு அளப்பரிய பலன். தீர்த்தத்தினுடைய மகிமை அதுக்கு ரிஷப கட்டம் அப்படின்னு பேர். சுவாமி ரிஷப வாகனத்துல வருவார். சுவாமி மயூரநாதர், அம்பாள் மயில் உரு கொண்டு சுவாமிய பூஜை பண்றார். தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கான பிரவேசம் பண்ணி தக்ஷ யஜ்ஞத்தினுடைய பிரவேசம் ஆன பிற்பாடு தக்ஷனுடைய குமாரியான தாக்ஷாயினிங்கிற அந்த திருநாமத்தை அக்னியில போய் சமணம் பண்ணிட்ட பிற்பாடு அம்பிகை சிவ பூஜை பண்றதுக்காக ஒரு இடத்த சுவாமி கிட்டயே கேட்டுண்டு 30 நாளைக்கு மயில் உரு கொண்டு பூஜை பண்ணி 30ஆவது நாளைக்கு சுவாமி பார்வதிய அனுகிரகம் பண்ணி அவளுக்கு அபயம் கொடுத்து லோகத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் நீ அபயம் கொடுக்கணுங்கிறதுனால அம்பாளுக்கு அபயாம்பிகைங்கிற அந்த திருநாமத்தோட கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். அதனால அந்த மயில் உரு கொண்டு பூஜை பண்ண காரணத்தினால மயில் ஆடும் துறை, மயில் ஆடு துறை. மாயுரம், இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்தல விருட்சம் மாமரம். மா அப்படின்னால் உயர்வுன்னு பேர். மானா உண்ணு, பரம்பொருள் உண்ணுதான். சுவாமிதான் பரம்பொருள். பரம்பொருளிடத்திலே எல்லாம் ஐக்கியமாறுது. பரம்பொருளிடத்திலே இருந்து எல்லாம் பிரிகிறது. பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றான். அப்படி ஒரு சுவாமி இங்க எல்லாமே ரொம்ப உயர்வு. எங்க போனாலும் இதே சொல்றோம்னா அப்படி. இந்த தீர்த்தமே, தீர்த்தத்தினுடைய மகிமையே காவேரி நதி ஓடுறது, ரிஷப தீர்த்தம் இருக்கு, பிரம்ம தீர்த்தம் இருக்கு, கௌரி தீர்த்தம் இருக்கு. வைகாசி மாசம் பிரம்மோற்சவம் தனி, ஐப்பசி மாச உற்சவம் தனி, 2 உற்சவம் நடக்கிறது. பிள்ளையார பார்த்தேன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கணபதி. உள்ள நுழையத்தை இடது பக்கத்துல ரொம்ப சிரேஷ்டமான கணபதி, மங்கள கணபதி. அகஸ்தியருக்கு பிரத்யக்ஷம். இங்க அகஸ்தியர் பூஜை பண்றார். 18 சித்தர்ல குதம்பை சித்தர் இங்க சிவ பூஜை பண்றார். கோவிலுடைய தெற்கு பிரகாரத்துல குதம்பை சித்தருக்கு ஒரு சன்னதி இருக்கு. சுவாமிய பூஜை பண்றார். அவருக்கு ஆசை இந்த இடத்த விட்டு நகரப்படாதுன்ட்டு இங்கேயே இருக்காரு. இந்த க்ஷேத்திரத்துல ஒரு கோவில்ல போய் நம்பாள்கிட்ட எதையாவது வேண்டிப்போம் இல்லையா, 2 ஊர்ல எதையுமே வேண்டிக்கப்படாது. ஒண்ணு கும்பகோணத்துல அம்பாள் மந்திர பீட்டேஸ்வரி, மங்களாம்பாள், இங்க அபயாம்பிகை. நீங்க பார்த்தேன்னா தெரியும், ஒரு குழந்தை அம்மாவை பார்க்க போகக்கூடிய உணர்வே அபயாம்பாலை பார்க்க பொறுத்தே உண்டாகும். அபயாம்பாள்கிட்ட போய் எதுவுமே வேண்டிக்கப்படாதான். என்னன்னா உமக்கு என்ன வேணுமோ அதை அனுகிரகம் பண்ணுவாளாம். அதனால நீங்க போய் எதையாவது கேட்டுட்டு இதை கேட்டுட்டேனே அப்புறம் வருத்தப்படுவேன். அவ கொடுக்கறதுக்கு வேற ஏதோ உயர்வா ஜாஸ்தி இருக்கு, நாம எதையாவது போய் அல்பத்தனமா கேட்டுருவோம். அப்படி அம்பாள் அவ்வளவு ஒரு விசேஷத்துவத்தோட தனியான கோவில் இது. இங்க போய் பார்த்து எல்லாம் தெரியும். அதே மாதிரி அனவித்யா நாதசருமான திவ்யமான தம்பதிகள் துலா ஸ்நானத்துக்காக வரா இந்த க்ஷேத்திரத்துக்கு. அனவித்யாநாத சர்மா இங்க அடையறத ஐப்பசி மாசம் முடிஞ்சு போயிடுது. கார்த்திகை 1 அவ 2 பேரும் ஆஹா இதை தானே தேடி வந்தேன், இதுக்கு வர முடியலையே, தாபம், பகவானை பார்க்கணுங்கிற அந்த பூர்த்தியும் தாபம் இருந்தா பகவான் காட்சி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. ஐப்பசி மாசத்தை அந்த கடமுகத்தை 30 நாளும் முடக்கி வைத்து கார்த்திகை 1ஆம் தேதி அவனுக்கு காட்சி கொடுத்தா. இந்த தீர்த்தத்தை முடக்கி வைத்த காரணத்தினால முடவன் முழுக்குன்னு பேர். யாரோ முடவன் முழுக்குன்னா எல்லாரும் என்ன கேள்விப்பட்டுட்டான்னா, சரீர அசௌக்கியமானவா வந்திருக்கா அவளுக்காக முடவன் முழுக்குன்னு நினைச்சுட்டா. அது இல்ல. அனவித்யாநாத சர்மாவனுடைய ஸ்ரத்தா பக்தி பகவான கதிர். ஏன்னா அவ காசியிலேருந்து வரா.
காசிலேருந்து க்ஷேத்திரமா வரா. இன்னைக்கு மாதிரினா காலையில கிளம்பினா மத்தியானம் வந்துடலாம். அன்னைக்கு அவன் நடந்துதான் வந்தாகணும், வேற வசதி கிடையாது. சுவாமிய பார்க்கணுங்கிறத தவிர வேற எண்ணம் கிடையாது அவளுக்கு. தேடி வரா, முடிஞ்சு படுத்தா அழறா. ஹே பரமேஸ்வரான் உடனே மறுநாளைக்கு காலையில அவளுக்கு தீர்த்தம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அவளுடைய சத்தா பக்தியில அவள் சிவலிங்கமாவே மாறிட்டா. கோயிலுள்ள இருக்கு அனவித்யாநாத சர்மாவுக்கு சன்னதி இருக்கு, சிவலிங்கமாவா மாறின சன்னதி. அப்போ பார்த்துக்கோங்க, பகவான பூஜை பண்ணினால், பகவான பரிபூர்ணமா நம்பினால், அவனுடைய சரணத்தை பற்றினால், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு அப்படி பகவானுடைய சரணத்தை, அதாவது அப்பர் பெருமான் என்ன பண்றாருன்னா, இந்த உடம்பு வேற ஒரு இடத்துல நீங்க அதனால இந்த உடம்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி அவரை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில போட்டு, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமசிவாஜவேன்ன, என்னுடைய உடம்பு இதெல்லாம் போச்சு, ஆனாலும் உன்னுடைய திருவடியானது எனக்கு வேணும், அந்த திருவடியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி, நீங்க வரத்தே தெரியும், நல்லூர் ஸ்தலத்துல அப்பர் பெருமான் அந்த திருவடியை வாங்கி தன்னுடைய தலையில சூட்டின்ற. அப்படி சரணத்தை பிடிச்சோம்னா 274 சிவாலயம் பார்த்தவா என்ன ஆறான்னா சிவபூதியா மாறுறா. 274 சிவாலயம் பரிபூர்ணமா தரிசனம் பண்ணவாளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா அவ சிவலிங்கமா மாறிவிடுறா. அப்பேற்பட்ட பரம பாக்கியத்தை சிவாலய தரிசனம். இந்த மோட்சமோ முக்தியோ செத்த பிற்பாடு கிடைக்கிறது இல்ல, இருக்கிறதையே உணரணும். இந்த உடம்பு இருக்கிறதையே, இந்த உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், ஏன்னா இந்த உடம்பு உயிர் நீத்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னா, பேரினை நீக்கி பிணமென்னு பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளையும் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த உடம்பு மரிச்ச பிற்பாடு இது அல்பத்தனமான சரீரம்னு யார் சொல்லுவான்னா, இந்த ஆத்மாவை உணர்ந்தவர்கள். இந்த சட்டை இதை விட்டு போச்சு அப்படின்னு அவளுடைய வேற உருவமே அவளை ரத்தத்துல அழிச்சுன்னு போகும். அது இந்த உடம்பு இருக்கிறதையே உணர முடியும். கோவில் உள்ள இருக்கிறதே பிரசாந்தமா இருக்கு, ராஜகோபுரத்தை தாண்டினோடனே பிரசாந்தம் போயிடுறது. காரணம் என்ன? அந்த இடத்துல ஒரு பெரிய சக்தி அருளாற்றல் இருக்கு. சுவாமி அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்மள அது உள்ளுக்குள்ள வச்சுன்னு இருக்க. வெளியில போன உடனே எண்ணங்கள் மாறி போயிடுறது. இது எல்லாம் குவித்தல் ஒரு நிலைக்கு வரும்போது அளப்பரிய ஒரு ஆனந்தத்தை பருக முடியும். அதுதான் மோட்ச சித்தி, கைவல்ய பதம். அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்துல சிவாலயம் வரும்போது மட்டும்தான் அது கிடைக்கும். நீ வேற எங்க போனாலும் கிடைக்கும். பாரத தேசத்துல வேற எங்க போங்க, சிவாலயம் தான். திரும்ப 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 வரத்தே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிங்கிறார். இந்த உடம்பு ஒரு தடவை பார்த்துட்டோம்னா ஆசை தீரல, பல தடவை பாக்குறோம் 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 பகவானே அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அழகான 49 சிவாலயம் சம்பூர்ணம் பண்ணக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல அழகா மயூரநாதர் சன்னதியில பிருகுவாரம்ங்கிற வெள்ளிக்கிழமையில அபயாம்பிகை நான் நினைப்பவை எல்லாவற்றையும் தரக்கூடிய கற்பகத்தரு, கற்பகத்தரு அதுதான். அப்படி இன்னும்னா அதனுடைய நிழல்ல எல்லாத்தையும் தரும். அப்பேற்பட்ட அந்த கற்பகத்தரு எல்லோருக்கும் அம்மாவா இருக்கக்கூடிய அவளுடைய அருளோட மாஜரம் கோயில் பிரவேசமாக போறது. ஆனந்தமான தரிசனம் அத்தனை பேருக்கும் கிடைக்க போறது. ஹர ஹர நம பார்வதி பதஜே. திண்டாடுடைய சிவனே போற்றி.